ஹாய்ங்க. சாட்டர்டே அண்ட் சண்டேவோட விலாக். யார் யார் வீட்டுக்கெலாம் வந்து பிரியாணி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு எங்களுக்கும் வந்துச்சுங்க. கொடுத்துட்ட நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. அத்தனைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கிடையாது, பழக்கப்பட்டவங்க தான். பழக்கப்பட்டவங்கனாலும் அந்த எல்லா ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கண்டிப்பாக பிரியாணி இல்லாத நாள் இருக்காது. அது எனக்கு வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. பிரியாணிக்காக ஏங்கினதெல்லாம் உண்டு. பட் வேலூர் வந்த பிறகு பிரியாணிக்கு எந்த விதத்துலையும் நமக்கு வந்து குறைச்சல் இல்லைங்க. சண்டே வந்து பீட்ரூட் சட்னி அரைச்சி இட்லி மட்டும் தான் செஞ்சுருந்தோம். சரி நானும் செய்ய வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். தம்பி வந்து பெருசாக வந்து சாப்பிடல, ஏன்னா காரமாக இருந்துச்சு பிரியாணி. சரி அவனுக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறால் மீன் கேட்டிருந்தான். ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போல்லாம் இறால் சாப்பிட மாட்டான், குழம்பு மட்டும் தான் சாப்பிடுவான். இந்த டைம் என்னமோ அம்மா சாப்பிட்றேன்னு சொன்னான்ட்டு இறால் மட்டும் 1/2 kg எடுத்துகிட்டு வந்து செஞ்சோம். கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவினிங் வாக்கில் வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு பிரியாணி வந்துச்சுங்க. சாட்டர்டே கொடுத்து விட முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு சண்டேவும் பிரியாணி கொடுத்தாங்க. சரி அதெல்லாம் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு நினச்ச மாதிரி 2 பீஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு வந்து பரேடு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து IFP பாயிண்ட் போய்ட்டு வாஷிங் மிஷின் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போயிட்டு வர வழியில் கோட்டை இருந்துச்சு. கோட்டையும் போய் பார்த்துட்டு தம்பி வந்து அகழி அப்படின்னா என்னென்னு கேட்பான் தமிழ் படிக்கும்போது. சரி அவனுக்கு காமிச்சிட்டு அப்புறம் சரி சதுப்பு ஏறி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்க. நான் போய் பார்த்தா ரொம்ப கூட்டாங்க. உள்ளுக்கே வண்டி நிறுத்துறதுக்கே இடம் இல்லை. சரி வீக் டேஸில் ஏதாவது நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சரி வசந்தனுக்கும் போய் பார்த்துட்டு போயிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு ஒரு வழியில் ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டுங்க. வீட்டுக்கு வந்து என்ன பிரியாணி இருந்துச்சு, நைட் சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு. தேங்க்யூ.